الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அன்பின் காரணமாகவும் இரக்கத்தின் காரணமாகவும் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற படிப்பினை மிக்க, வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் என்ற அடிப்படையில் பல நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் எனக்கும் உங்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வுதான், 2 தோட்டங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு கிராமம், 2 தோட்டங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த 2 நிகழ்வுகளையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். அதிலே அல்லாஹ் எங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டக்கூடிய ஒன்றுதான் 2 தோட்டங்களை சொந்தமாக்கி கொண்ட ஒரு மனிதனை பற்றிய அந்த வரலாற்று நிகழ்வு. சூரா அல் கஹ்ஃபுடைய 32வது வசனம் முதல் 45வது வசனம் வரையில் படியுங்கள். சூரா அல் கஹ்ஃபுடைய 32வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரையிலே படிக்கின்ற பொழுது இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடங்கள், படிப்பினைகளை சமகால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்ரிப் லஹும் மஸலன். அல்லாஹுவை மறுத்து வாழுகின்ற, அல்லாஹுவுக்கு எதிராக செயற்படுகின்ற அந்த காஃபிர்களுக்கு நபியே நீங்கள் உதாரணமாக சொல்லுங்கள். மஸலன், உதாரணமாக சொல்லுங்கள். ரஜுலைன், 2 மனிதர்களை பற்றி உதாரணமாக சொல்லுங்கள். அதிலே ஒரு மனிதர் யார்? ஜஅல்னா லி அஹதிஹிமா, அந்த இருவரில் ஒருவருக்கு நாங்கள் ஜன்னத்தைனி மின் அஅனாபின், அவர்களுக்கு அந்த ஒரு மனிதனுக்கு நாங்கள் முந்திரிகை மரங்கள், செடிகளை கொண்ட 2 தோட்டங்களை நாங்கள் கொடுத்தோம். முந்திரிகை செடியை கொண்ட 2 தோட்டங்கள். வஹஃபஃப்னாஹுமா பினஹில், அந்த முந்திரிகை தோட்டத்தை சுற்றி வளைத்து ஈத்தம்பழ மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டமாக இருந்தது. வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ, அந்த ஈத்தம்பழ தோட்டங்களுக்கு நடுவிலே, 2 தோட்டங்களுக்கும் நடுவிலே நாங்கள் அவர்களுக்கு விவசாய நிலத்தை கொடுத்திருந்தோம். கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத் உக்குலஹா, அந்த 2 தோட்டங்களும் அவருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உணவு வகைகளையும் கொடுத்து கொண்டிருந்தன. வலம் தத்லிம் மின்ஹு ஷைஆ, அவருடைய வருமானத்திலே அது எந்த குறைவையும் செய்யவில்லை. அந்த மனிதனுக்கு அந்த தோட்டங்கள் எந்த அநியாயமும் செய்யவில்லை, பரக்கத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தது அந்த 2 தோட்டங்களும். வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அந்த 2 தோட்டங்களுக்கு இடையில் நீரருவியையும் நாங்கள் ஏற்படுத்தினோம். அல்லாஹு அக்பர்! எத்தனை பெரும் அருள்கள் பாருங்க. முந்திரிகை 2 தோட்டமும் முந்திரிகை பழங்கள் தரக்கூடிய தோட்டம்,
அந்த தோட்டத்துக்கு சுற்றி வளைத்து ஈத்தம்பழ மரங்கள், அந்த 2 தோட்டத்துக்கும் நடுவுல விவசாய பூமி, இவை எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் நீரூற்றாக 2க்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. வக்கான லஹு சமர், இதன் காரணமாக அவருக்கு சொத்து செல்வம் அதிகமாக இருந்தது. அதுல குறிப்பாக கனிவர்க்கங்கள் எல்லாம், பல வஸ்துக்கள் அதிகமாக இருந்தது. ஃபகால் அலி சாஹிபிஹி, இவர் செய்த வேலை என்ன? தன்னுடைய அடுத்தவரை பார்த்து, அவர் கொண்டும் இல்லை, அவரை பார்த்து சொல்கிறார், வஹுவ யுஹாவிருஹு, அவரோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம் சொல்கிறார், அன அக்ஸரு மின்க மாலா, உன்னை விட பொருளாதாரத்திலே நான் அதிகம் உள்ளவன். வஅஸ்ஸு நஃபரா, உன்னை விட மக்கள் செல்வாக்கால் நான் அதிகம் உள்ளவன். பொருளாதாரத்திலும் உன்னை விட அதிகம் உள்ளவன், மக்கள் செல்வாக்கிலும் உன்னை விட அதிகம் உள்ளவன். இப்படி அந்த மனிதனுக்கிட்ட பேசுறார். அன்பார்ந்தவர்களே, இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாங்க? இல்லாதவரை பார்த்து தன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் சொல்லி காட்டுவது. ஒன்று இருக்குது, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் அடுத்தவர்களை மதிக்கணும், அல்லாஹ் தந்ததுக்கு நன்றி செலுத்துற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா அதிகமானவங்க தனக்கிட்ட உள்ள நியமத்தை சொல்லி காட்டுறது எதுக்கு? உங்களுக்கு இதெல்லாம் இல்லை, இது பின்னால விளங்கும். எப்படி? வதகல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டவராக தன்னுடைய தோட்டத்தை நோக்கி செல்லுகின்றார். அர்த்தம் என்ன? அடுத்தவனை மட்டம் தட்டி, அடுத்தவனை கேவலப்படுத்தி, எனக்கிட்ட பொருளாதாரம் அதிகமா இருக்கு, எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம் உண்டு சொல்லி தனக்குத்தானே பெருமை அடித்து அநியாயம் இழைத்து கொண்டவராக தோட்டத்துக்குள் நுழைகிறார். எந்த அளவுக்கு பெருமடிச்சார்னு பாருங்க. காலமா அதுன்னு அந்தபீதஹாதிஹி அபதா, இது அழியும் என்று ஒருபோதும் நான் நினைக்க மாட்டேன், இது அழியும் என்று ஒருபோதும் நான் நினைக்க மாட்டேன். வமா அதுன்னு ஸாஅத காயிமத்தன், இந்த கியாமத்து மறுமை ஒன்றும் வராது. பொதுவாகவே பொருளாதாரம் உள்ளவர்களுக்கிட்ட என்ன மனநிலையும் சேர்ந்து வரும். நான் அதிகம் வாழுவேன், நீண்ட காலம் வாழுவேன், பொருளாதாரம் இருக்குது, என்னை அது வாழ வைக்கும், இந்த சிந்தனை வரும். சொன்னாரு, இந்த உலகம் அழியும் என்று நான் நினைக்க மாட்டேன். வலஇன் ருதித்து இலா ரப்பி, அப்படித்தான் இந்த உலகம் அழிஞ்சு நான் அல்லாஹ் கிட்ட போனாலும் லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, எந்த அளவு பெருமடிக்குது, அல்லாஹ் கிட்ட எனக்கு நல்லதுதான் கிடைக்கும், அல்லாஹ் கிட்டையும் எனக்கு நல்லதுதான் கிடைக்கும். காலலஹு சாஹிபுஹு, இந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய தோழர் சொல்றார், வஹுவ யுஹாவிரு அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராப், மண்ணிலிருந்து மனிதனை படைத்து, மின் நுத்ஃபா, பிறகு இந்திரிய துளியிலிருந்து மனிதனை உருவாக்கி, சும்ம சவ்வாக ரஜுலா, உன்னை நேர்த்தியான ஒரு மனிதனாக அல்லாஹ் ஆக்கி வைத்தானே, அந்த ரப்பை மறந்தா பேசுகின்றாய்? இதெல்லாம் அல்லாஹ்வை மறந்த பேச்சு தானே. அல்லாஹ்வை எனக்கெல்லாம் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் அர்த்தம் என்ன? நாங்க வேண்டியது செய்வோம். இதுக்கு பிறகு நிறைய அர்த்தம் இருக்கு. அடே, பொருளாதாரத்தை தந்த ரப்பு நினைத்த நேரம் என்ன செய்யலாம், அதை என்னிடத்திலிருந்து பறித்து விடலாம் என்ற ரப்பை உணர்ந்த சமூகம் பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடிக்காது. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு ஆட்சி பலத்தோடு வைத்திருக்கிற ரப்பு அடுத்த நிமிஷம் என்னை என்ன செய்யலாம், யாரும் கணக்கெடுக்காத நிலைக்கு ஆக்கி விடலாம் என்று ரப்புல நம்பிக்கை வச்சவன் பெருமை அடிக்க மாட்டான். அதனால அவர் சொல்ல, இப்படியெல்லாம் பேசுறியப்பா, உன்னை இந்திரிய துளியிலிருந்து படைத்து நேர்த்தியான ஒரு மனிதனா ஆக்கின அந்த ரப்ப நீ மறுத்து விட்டாயே, மறந்து பேசுகின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு, லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, ஏண்ட ரப்பு அல்லாஹ் அவன்தான், என்ற ரப்பு அல்லாஹ், வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, என்ற ரப்புக்கு நிகராக நான் யாரையும் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்றாரு. வலவுலா இது தகல்த ஜன்னத்தக்க, உண்ட இந்த பூமி உண்ட சொத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு நீ என்ன சொன்னா, இது அழியவே ஆது, அப்படித்தானே சொல்லிட்டு போறாய், அங்க போய் பார்க்கிற நேரம் அவளும் அழிஞ்சிருக்கு. இப்பதான் சொல்றாரு, நீ இந்த தோட்டத்துக்குள் நுழைகிற நேரம், குல் தமாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் நாடினது கிடைச்சிருக்குது, அவனை மீறி எனக்கு எந்த சக்தியும் இல்லை. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாண்டு அந்த ரப்புல நீ என்ன செய்திருந்தால், நம்பிக்கை வைத்திருந்தால், இன்தரணி அன அக்கல்ல மின்க மாலம் வவலதா, உன்னை விட மக்கள் செல்வாக்காலும் பிள்ளை குட்டிகளாலும் சொத்து செல்வத்தினாலும் நான் குறைந்தவனாக இருந்தாலும் என் ரப்புக்கு நான் இணை வைக்க மாட்டேன். ஆனா நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த தோட்டத்துள்ளுக்கு நீ போகும் பொழுதோ மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கிறான்.
லா குவத்த இல்லா பில்லா, எனக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் அது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ரப்பி இவர் சொல்றாரு, அயுக்தியனி கைரம் மின் ஜன்னதிக, உன்னுடைய தோட்டத்தை விடவும் சிறந்த கூலியை அல்லாஹ் எனக்கு தரலாம். நான் ஏற்கனவே சொன்னோம், பொருளாதாரம் எவ்வளவு இருக்குதுன்றது ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன்றதுக்கு அடையாளம் அல்ல. அந்த ரப்பு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு மறுமையில பொருளாதாரம் இல்லாத மனிதனுக்கு சிறந்ததை கொடுக்கலாம். அந்த மனிதர் சொன்னார், ஏண்ட ரப்பு உன்னுடைய தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு தரலாம். வயுர்சிலு அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமா, உன்னுடைய தோட்டத்துக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு சோதனையை இறக்கலாம். ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா, எந்த ஒன்றும் இல்லாமல் வடிகி செல்லுகின்ற ஒரு பூமியாக, ஒரு கட்டான் தரையாக அந்த பூமியை அல்லாஹ் என்ன செய்து விடலாம், ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன ரெண்டு தோட்டத்துக்கும் இடையால் ஒரு நீர் அருவி போகுது பாரு, அந்த நீரை அப்படியே அல்லாஹ் பூமிக்குள் உள்வாங்கிக் கொண்டு தண்ணீர் இல்லாத ஒரு இடமாக அதை அல்லாஹ் ஆக்கலாம். ஃபலன் தஸ்ததிஅ லஹு தலபா, அப்படி ஒரு சோதனை வந்தா உன்னால திருப்பி தண்ணி என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலையை தரலாம். வ உஹீத பிஸமரிஹி, அட்வைஸ் பண்றாரு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறாரு. ஆனாலும் பெருமை தலை கடிச்சிட்டா என்ன, உபதேசம் எல்லாம் விளங்காது. நாம் பெருமையை பத்தி பார்த்தோம். என்ன பெருமைன்றது, என்ன பெருமைன்றது என்ன, பத்தருள் ஹக்கு, சத்தியத்தை மறுப்பது பெருமை. எனவே பெருமை வந்த மனுஷனுக்கு என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் என்ன செய்யாது, விளங்காது. இவருக்கு இதெல்லாம், இவர் பெருமையில தான் இருப்பாரு. வ உஹீத பிஸமரிஹி, போய் பார்க்கிறாரு, அவருடைய தோட்டத்துக்கு அல்லாஹுடைய அழிவு வந்திருக்கிறது. சோதனை வந்தா என்னடா நடந்துச்சுன்னு பாருங்க. இரண்டு கைகளையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டு வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அந்த தோட்டம் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறது காட்சி. வயக்கூல யாலை தனீலம் உஷ்ரிக்கு பிரப்பி அஹதா, புத்தியுள்ள மனிதன், ஈமான் உள்ள மனிதன் சோதனை வருவதற்கு முன்னால் படைத்தவன் ரப்பை உணருவான். ஈமான் இல்லாதவன், சிந்தனை தெளிவில்லாதவன் சோதனை வந்த பிறகுதான் உணர்வான். என்ன செய்யறாரு, அந்த நல்ல மனிதர் ஒன்றுமில்லாதவர் சோதனை வர முன்னுக்கே யார் படைச்சவன் ரப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டார். பொருளாதாரம் மக்கள் செல்வாக்குள்ளவர் அழிவை பார்த்த பிறகுதான் கையை என்ன செஞ்சு ஒன்றோட இணை பிரட்டி எல்லாம் அழிஞ்சி போச்சுதே. யாலை தனீலம் உஷ்ரிக்கு பிரப்பி அஹதா, என்ற ரப்புக்கு நான் யாரையுமே இணை வைக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. வலம் தகுன் லஹு ஃபிஅத்துன் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க நினைச்சிட்டா அல்லாஹ்வை தவிர உதவி செய்யறதுக்கு எந்த கூட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹுனாலிகல் வலாயத்து லில்லாஹில் ஹக், இந்த இடத்துல தான் அல்லாஹுடைய அதிகாரமும் செல்வாக்கும் இருக்கிறதுன்றத அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். ஹுவ கைருன் சவாபன் வ கைருன் உகுபா, கூலி தருவதிலும் அவன் சிறந்தவன், தண்டிப்பதிலும் அவன் சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். இதுதான் இரண்டு தோட்டங்கள் கொடுக்கப்பட்ட, பொருளாதார செழிப்போடு அல்லாஹ் வாழுகிற வாய்ப்பை கொடுத்த, மக்கள் செல்வாக்கோடு இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு உதாரணம் உண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். சுருக்கம், இந்த வசனங்கள்ல எங்களுக்கு ஆழமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்குது. அதுல முதல் விஷயம் என்னண்டா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அருளை செய்தால், ஒரு நிஅமத்தை செய்தால் அதற்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகின்ற பழக்கம் இருக்க வேண்டும். என்னுடைய கெட்டித்தனம், நாங்க காரூனுடைய வரலாற்றுல படிச்சோம், இன்னமா ஊத்தித்து அலா இல்மின் இந்தி, எனக்கிட்ட இருக்கிற அந்த பாக்கியம், அந்த நலவுகளை விளங்கித்தான் அல்லாஹ் எனக்கு தந்தான்னு என்ன பண்ணினான், தன்னோடு தான் சம்பந்தப்படுத்தினான். இல்லை, எப்பொழுதும் எங்களுக்கு நிஅமத்துக்கள் கிடைக்க கிடைக்க அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், படைத்தவன் ரப்பை நெருங்குகிற பக்குவம் இருக்க வேண்டும். நிஅமத்துக்கள் அதிகரிக்க அதிகரிக்க யாருக்கு நெருங்கணும், அல்லாஹ் கிட்ட நெருங்க. அதைத்தான் அந்த ஏழை மனிதர் சொன்னார், வலவுலா இது தகல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு போனை தந்திருக்கிறான். மன நிறைவோட சொல்லி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் வாழ்றது குடிசை வீடாக இருந்தாலும் என்ற ரப்பு என்னைய தன்னிறைவோடு வாழ வச்சிருக்கிறான். தன்னிறைவு மன நிறைவோட சொல்லி பாருங்க, இது வரணும்.
உள்ளத்தினால அல்லாஹுவை புகழ்ந்து கிடைக்கின்ற அந்த அருளை வரவேற்கின்ற பக்குவம் இருந்தால் அதுதான் பரக்கத்து. அதுக்கு மிகச்சிறந்த இலகுவான ஒரு வழிதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. இந்த வசனத்தை வைத்து குர்ஆன் சுன்னாவை தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். என சலஃப் அறிஞர்கள் நாங்க சொல்லுவோமே, குர்ஆன் சுன்னாவை போதித்த அறிஞர்கள், அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு நிஅமத்து, ஒரு அருள் கிடைத்து விட்டால் அவன் அதை வெளிப்படுத்தும் முகமாக மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது நடந்தால் அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார், என்ன மாஷா அல்லாஹ். இது எங்க சகோதரர்களே, என்னுடைய பிள்ளை பாடசாலையிலே படிக்கிறது, அந்த பிள்ளையிடத்தில் வித்தியாசமான திறமைகள் வெளிப்படுகிறது, அவர்களுடைய ரிசல்ட் நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்களா, நாங்கள் போட்ட இப்படி ஆட்கள்கிட்ட தான் நாங்கள் படிக்க வைப்போம். நாங்கள் படிக்க வைக்கிற ஸ்கூல் பார்த்தீங்களா, காலேஜ் இப்படித்தான். இல்லை சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பவர் இவர் இல்லை சகோதரர்களே. சடவாதிகளை நம்பி சடவாதிகளை போன்று பேசக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், என்ற புள்ள இன்றைக்கு இப்படி இருக்குதுண்டா, இந்த இடத்தை தொட்டு இருக்குதுண்டா, படைத்தவன் ரப்புடைய அருள், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. என்னுடைய மகன் படித்தான், தொழில் செய்கிறான், வருமானத்தை அள்ளி பெறுகின்றான், அல்ஹம்துலில்லாஹ். என்ற மகனுடைய கெட்டித்தனம் இங்க இல்லை, படைத்தவன் ரப்பு நாடியது நடக்கிறது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அவனுடைய சக்தியை தாண்டி இந்த உலகத்தில் திறமைகளை காட்டுவதற்கு, முயற்சிகளை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று உள்ளம் நிரம்பிய வார்த்தையாக சொல்ல முடியுமாக இருந்தால் இதுதான் சகோதரர்களே. போகிறோம் ஒரு போக்கு, எங்களுடைய டிரைவர் வாகனத்தை செலுத்துகிறார், ஒரு செகண்ட்ல ஆக்சிடென்ட்ல இருந்து வெட்டி எடுத்தாரு, உடனே நாங்க வச்சிருக்கிற டிரைவர் இல்லை சகோதரர்களே. எங்கட வாகனத்துல பிரேக்க பாத்தீங்களா, இல்லை அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. படைத்தவன் ரப்பு ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி நேரத்துல தான் அந்த ரப்புடைய ஞாபகம் வர வேண்டும், அதுவும் உள்ளத்தால வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிஅமத்துக்கள் கிடைக்கிற நேரம், ஒவ்வொரு அருளும் கிடைக்கிற நேரம், அந்த ரப்பை அந்த அருளுக்கு பின்னால் நெருங்க முடியுமாக இருந்தால் இதைத்தான் அந்த ரப்பு எதிர்பார்க்கிறான் என்பதை நானும் நீங்களும் இந்த நிகழ்விலிருந்து ஆழமான ஒரு பாடமாக படிக்க வேண்டும் சகோதரர்களே. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வாகனத்தின் பின்னே ஏற்றிக்கொண்டு செல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லி கொடுத்திருந்தாங்க, அவங்க மேடுகள்ல ஏறினா அல்லாஹு அக்பர், வ இதா நஸல்னா சப்பஹ்னா, பள்ளத்துல இறங்கினா சுப்ஹானல்லாஹ்ண்டுவாங்க, மேட்டு பிரதேசங்கள்ல ஏறினா அல்லாஹு அக்பர்ண்டுவாங்க, பள்ளத்துல இறங்கினா சுப்ஹானல்லாஹ்ண்டுவாங்க. சஹாபாக்கள் சத்தம் போட்டு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யற நேரம் உங்களோட உள்ளத்துல அடக்கிக்கங்க, உங்களோட உள்ளத்தால சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தாதீங்க. எப்படி சத்தத்தை உயர்த்த வேண்டாம். இன்னக்கும் லா ததஊன அஸம்ம வலா காயிபன், நீங்கள் அழைப்பவன் செவிடன் அல்ல, அவன் உங்களை விட்டு மறைந்திருப்பவன் அல்ல. எனவே சத்தம் உயர்த்தி நீங்க எப்படி திக்ர் செய்ய தேவையில்லை. அது ஹதீஸ்ல வருது, ஃபரஃபஉ அஸ்வாத்தஹும் பித்தக்பீர், சத்தம் போட்டு தக்பீர் சொன்னாங்க. வெற்றிக்கு அடையாளமா மட்டும் சத்தம் போட்டு தக்பீர் சொல்லலாம், மற்றும்படி மௌனமாக சொல்வதுதான் என்ன ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்ததும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனவே நீங்க அழைக்கிற ரப்பு செவிடன் அல்ல, உங்களை விட்டு மறைஞ்சிருக்கிறவன் அல்ல, நீங்கள் அழைக்கக்கூடிய ரப்பு இன்னக்கும் ததஊன ஸமீஅன் கரீபன் வ ஹுவ மஅக்கும், நீங்கள் அழைக்கின்ற அந்த ரப்பு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான், உங்களுடைய பேச்சுக்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான், உங்களோடு அவன் இருக்கிறான். எங்களுடைய ரப்பு எப்பொழுதும் எங்களோடு இருப்பவன், அரிசிக்கு மேல் இருந்து கொண்டு அவனுடைய அறிவாலும் கண்காணிப்பாலும் பாதுகாப்பாலும் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறான் அந்த ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திக்ரு செய்யவான் என்று சொல்ல அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருந்து கொண்டு வஅன கல்ஃப தாபத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல பின்னால் இருந்து கொண்டு என்ன பண்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்,
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட காதுக்கு கேட்கிற அளவு சத்தத்துல சொல்றாங்க. சத்தம் உயர்த்தக்கூடாது. சாதாரண சத்தத்தில் என்ன பண்ணலாம் சொல்லலாம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னா, சுவனத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமான வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? சொல்லித்தாங்க நபி என்று சொல்லும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ்ல பல பாடங்கள் இருக்குது. சத்தம் போட்டு திக்ரு செய்யக்கூடாது, மௌனமாக திக்ரு செய்வதை அங்கீகரித்தார்கள். சுவனத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல் அலீல் அலீம் வரல, அலீல் அலீம் வரல. நிறைய பேர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்க்கு பின்ன அலீல் அலீம் சொல்றாங்க, அது வரல. விளங்கிக்கங்க, எல்லா சந்தர்ப்பத்திலையும் செய்ய வேண்டிய ஒரு திக்ர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அர்த்தம் என்ன சகோதரர்களே? லா ஹவுல, பாவங்களை விட்டு திரும்புகின்ற சக்தி எனக்கு இல்லை. வலா குவத்த, நன்மையான காரியங்களை செய்கிற சக்தி எனக்கு இல்லை. இல்லா பில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர. எனவே எல்லா நேரங்களிலும் சொல்ல முடிந்த ஒரு வார்த்தை, அதுல குறிப்பாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களையும் அருட்கொடைகளையும் சந்திக்கின்ற நேரம் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை உள்ளத்தினால சொல்வோமாக இருந்தால் இது எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதற்கு அது காரணமாக இருக்கும் சகோதரர்களே. அடுத்ததாக இந்த நிகழ்விலிருந்து படிக்கின்ற முக்கியமான பாடம், அல்லாஹ் தருகின்ற நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகின்ற பக்குவம் இருந்தால் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். இல்லை என்றால் அந்த நிஅமத்துக்களையே அல்லாஹ் சோதனையாக ஆக்கி விடுவான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மனிதர் பெருமை அடித்தார். தனக்கு அல்லாஹ் தந்ததை நல்லா விளங்குங்க. படிச்சு பட்டதாரியாகிறது பிரச்சனை அல்ல. அல்லாஹ் ஏன் என்னை பட்டதாரியாக ஆக்கினான் அதை விளங்குங்க. அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கல்ல. இன்றைக்கு நான் ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கிறேன், ஒரு பொஸ்ஸா இருக்கிறேன், எனக்கு கீழே 50-100 பேர் வேலை செய்யறாங்க என்றால் பெருமை அடிப்பதற்கல்ல, வேலைக்காரர்களை வேலைக்காரர்களாக பார்ப்பதற்கல்ல, அவர்களை அடிமையாக பயன்படுத்துவதற்கல்ல. என்னுடைய ரிஸ்க அல்லாஹ் ஒன்ல வச்சிருக்கிறான். மறந்துடக்கூடாது சகோதரர்களே. அந்த 50 பேர் செய்கிற அந்த பணியினாலதான் ஏண்ட ரிஸ்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. படைச்சவன் ரொம்ப மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து பேசுறேன்டா, நீங்க என் பேச்ச கேட்கறது எனக்கு பெருமையா? இல்ல. நீங்க என்னுடைய பேச்சை கேட்கறதுனாலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த பெருமதியை விளங்குங்க. எனக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்கண்டா, அவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு தரத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தால் யாரை புரியலாம்? படைத்தவன் ரப்பை புரியலாம். நாட்டின் ஜனாதிபதியாக, நாட்டின் பிரதமராக, நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளராக இருக்கிற நேரம் பெருமை வருது. நான் தான் ஆட்சியாளர். அடக்கி ஆளுகிறோம் மனிதர்களை, அடிமைப்படுத்துகிறோம் மனிதர்களை. இல்லை, மனிதர்கள் நீங்க எனக்கு கட்டுப்படும் வரையில தான் நான் ஆட்சியாளர். நீங்கள் எல்லோரும் பாதையிலே இறங்கி என்னை விரட்டினால் நான் நாட்டிலும் வாழ முடியாத நாடோடியாக வேண்டி வரும். இதை புரிந்து கொண்டால் வரலாறு சொல்லித்தரதா இல்லையா சகோதரர்களே? வரலாறு சொல்லித்தருகிற பங்களாதேசம் ஜனாதிபதியாக இருந்தார், பிரதமராக இருந்தார். அல்லாஹ் விரல் விட்டு எண்ணப்படுகின்ற நாட்களுக்கு இடையில் நாட்டை விட்டே துரத்தினார். 69 லட்சம் இலங்கை மக்களுடைய ஓட்டை எடுத்து மிக பெரும்பான்மை வாக்கோடு நாட்டின் ஜனாதிபதியாக வருகிறார் கோட்டாபே ராஜபக்ச. 2.5 வருடங்களுக்கு இடையில் நாட்டில் வாழ முடியாத என்ற நிலையிலே விரட்டி அடிக்கப்பட்டார். இது நும்ரூதுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு குர்ஆன் சொல்லி தருகிறது. எங்கட தசாப்தத்துல எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் பார்க்க வச்சான், படைத்தவன் ரப்பு இந்தளவு சக்தி உள்ளவனா, இந்தளவு ஆற்றல் உள்ளவனா? அன்பார்ந்தவர்களே, எனவே இன்றைக்கு 100 பேரை வைத்துக் கொண்டு வேலை செய்கிற நான் படைத்தவன் ரப்புக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்யலாம். இல்லை என்றால் செய்கிற துரோகங்கள் அநியாயங்களுக்கு நாளைக்கு எங்கட விசாவை கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அல்லாஹ் பார்சல் பண்ணி விடலாம். மாஷா அல்லாஹ்.
லா குவத்த இல்லா பில்லா. என்ற தரத்தை அல்லாஹ் கூட்டுகின்றான், என்னுடைய பதவியை அல்லாஹ் கூட்டுகின்றான், என்னுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுகின்றான். அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கல்ல, அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவதற்கல்ல, மனிதனை மனிதனாக மதித்து மனிதநேயத்தோடு வாழ்வதற்கும் படைத்தவன் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்கும் என்று இந்த நிஅமத்துக்கு பின்னால் படைத்தவனை புரிந்து நன்றி செலுத்துவோமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஒரு உண்மையான முஃமின் உணர வேண்டிய பாடம் என்பதை இந்த மனிதனுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும் சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. அது மட்டுமல்ல, இங்கிருந்து பெற வேண்டிய ஆழமான பாடம் என்ன தெரியுமா? படைத்தவன் ரப்புடைய சக்தி, அல்லாஹ் அழிக்க சக்தியுள்ளவன். எப்பொழுதும் நானும் நீங்களும் மறக்க கூடாது சகோதரர்கள். நாங்க நினைக்கிறோம் எங்கட நாடு எங்கட ஊர் பாதுகாப்பான இடத்துல இருக்குது, எங்களுக்கு அழிவு லேசில வராது, எங்களுக்கு பூமி அதிர்ச்சி வராது, எங்களுக்கு வெள்ளம் வராது, எங்களுக்கு சுனாமி வராது. சுனாமி கடலோரத்துல தானே வரும், அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? பூமி அதிர்ச்சி வந்தா மலை பிரதேசத்துக்கு தானே பாதுகாப்பு அதிகம். எங்கட ஊர்ல நதிகள் இல்ல, எங்கட ஊர்ல பெரிய ஆறுகள் இல்ல, வெள்ள பாதிப்பு எங்களுக்கு குறைவு. அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புக்கு அழிக்க நினைத்து விட்டால் அல் குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு அல்ல, அதை தாண்டிய வரலாறுகளை அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். அது தாண்டிய வரலாறு. சென்ற வருடம் கேரளாவிலே அடித்த வெள்ளம், கேரளாவிலே அடித்த வெள்ளம், 60 வயது தாண்டியவர்கள் என்ன சொன்னார்கள்? இது போன்ற ஒரு அழிவை நாங்கள் பார்த்ததில்லை. இது போன்ற வெள்ளம் 2 கிராமம் அடையாளம் இல்லாமல் போனது. பல லட்ச சொத்துக்கள் தண்ணீர் வெள்ளத்திலே அடிபட்டு போனது. இங்கிருந்து படைத்தவன் ரப்பு உணர்த்துவது என்ன? 2004ஆம் ஆண்டு என்றால் வருடா வருடம் டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி என்ன செய்வார்கள்? சுனாமியை நினைவூட்டுவார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த பாடங்கள், படிப்பினைகள் 2010 காலப்பகுதி என்று நினைக்கிறேன். ஜப்பானிலே எந்த அளவு தொழில்நுட்பம், கடல் நடுவிலே ஒரு அதிர்வு ஏற்பட்டால் கடற்கரையிலே உடனே அலர்ட் வரும். கடலுக்குள் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, சுனாமி அலர்ட், எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள். என்ன செய்தார்கள்? கடலை சுற்றி பெரிய மதில் எழுப்பி வைத்திருந்தார்கள். நேரடியாக கடல் அலை எங்களுக்கு தாக்காது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அடித்தது ஒரு சுனாமி. ஜப்பானை வரலாறு காணாத பாதிப்பை அடைந்தார்கள், வரலாறு காணாத பாதிப்பை அடைந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சொல்லுகின்ற வரலாற்றை தாண்டி சென்ற வாரம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பிரதேசம் பார்ப்பதற்கு கவர்ச்சியானதாக, பார்ப்பதற்கு அழகானதாக, கட்டிடங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. ஒரு வாரம், அல்லாஹு அக்பர், படைத்தவன் ரப்புடைய சக்தி, ஆற்றல். இன்றைக்கு வரலாற்றிலே இப்படி ஒரு பூமி இருந்ததா அல்லது சுடுகாடுதான் இருந்ததா என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு, இந்த இடத்திலே மரமட்டைகள் இருந்ததா, அழகான பூமரங்கள் இருந்தனவா, தோட்டங்கள் இருந்தனவா என்று கேட்கின்ற அளவுக்கு பட நடிகர்களின் வீடுகள், விளையாட்டு வீரர்களின் வீடுகள், ஆட்சியாளர்களோடு சம்பந்தப்பட்டவர்களின் அழகழகான கட்டிடங்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், பாடசாலைகள், கட்டிடங்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஒரு வாரம் சகோதரர்களே, அடையாளம் இல்லாமல் போனது என்று சொன்னால், இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் சொல்லுகிறார், 7ஆம் திகதி நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜனவரி மாதம் 7ஆம் திகதி லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய வடக்கு, இந்த மேற்கு பகுதியிலே தீப்பரவுவதை நாங்கள் பார்க்கிறோம். 7ஆம் திகதி காலை தீப்பரவுவதை பார்க்கிறோம். அதன் பிறகு எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது, அந்த தீ 10 ஏக்கர் பரப்பளவுக்கு பரவி இருக்கிறது. எத்தனை? 10 ஏக்கர் பரப்பளவுக்கு. சொல்கிறார், 25 நிமிடங்களில் தீயின் பரப்பளவு 200 ஏக்கரை மிஞ்சியது என்று சொல்கிறார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சூரா அல் கலம்ல படிச்சோம். காலையில அறுவடை செய்வோம்னுட்டு தான் போனாங்க. போய் பார்த்தா முழு தோட்டமும் சாம்பலாகி போயிருந்தது. சூரா கஹ்ஃப்ல இப்ப நாங்க படிச்சோம். பெருமை அடிச்சிட்டு போனாரு, தோட்டத்துல அடையாளம் இல்லாமல் போனது. அல்லாஹு அக்பர்.
அல் குர்ஆன் சொல்லுகின்ற வரலாற்றிலே நிகழ்வுகளிலே படைத்தவன் ரப்புடைய சக்தியை அறிந்து கொள்ள முடியாதா எங்களுக்கு? அது எங்களுடைய போதும் ஈமானை வலுப்படுத்துவதற்கு. ஆனாலும் படைத்தவன் ரப்பு காட்டுகிறான் சகோதரர்களே, 25 நிமிடங்களில் 200 ஏக்கரை அழித்து சாம்பலாக்குகின்ற அளவுக்கு நெருப்புக்கு படைத்தவன் ரப்பு சக்தியை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த நெருப்பு எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். நீங்கள் உலகத்திலே காணுகின்ற உங்களுடைய நெருப்பு நரக நெருப்பின் 70 ஒரு பங்கு என்றார்கள். அல்லாஹு அக்பர். நரக நெருப்பின் 70 ஒரு பங்கு என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு வாரம் அல்ல 7ஆம் திகதி காலை ஆரம்பிக்கிறது. 9ஆம் திகதி ஆகிற பொழுது பல கட்டிடங்கள், ஆயிரக்கணக்கான சொத்துக்களை அளித்து 17,000 கிட்டத்தட்ட 17,500 ஏக்கர்களை அந்த நெருப்பு பதம் பார்த்து விட்டது என்று சொன்னால் அமெரிக்கர்கள் மூக்கிலே கை வைத்துக் கொண்டார்கள். வரலாற்றிலே இப்படி ஒரு அழிவை பார்த்ததில்லை. உலகத்தில் உள்ள ஆய்வாளர்கள் கை வைக்கிறார்கள், உலகத்திலே இப்படி ஒரு அழிவை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த 2-3 நாட்களுக்கு இடையில் வந்த பொருளாதார சேதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பல மாதிரி எழுதுறாங்க. 20 மில்லியன் தொடக்கம் 50-60 பில்லியன் வரையிலே அதனுடைய அழிவின் மொத்த வடிவத்தை எடுத்து சொல்கிறார்கள். 10 to 15 வரையிலான உயிர்கள் இதுவரையிலே என்ன பாதிப்பாக இருக்கிறது என்று சொல்றாங்க. ஆனால் உண்மையான தகவல் இன்னும் வந்த பாடில்லை என்று சொல்கிறாங்க. ஏன் இன்னும் சரியான முறையில் மீட்பு பணி எடுக்க முடியல? இன்றைக்கு நேத்து தான் சொல்லியிருக்கிறாங்க, காற்றின் வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்த தகவலை பதிவு செய்வர்கள் சொல்கிறார், கிலோமீட்டருக்கு என்ன, ஒரு அவருக்கு 100 மைல் வேகத்தில் என்ன செய்து காற்று வேகமாக அடித்தது. அந்த காற்றின் வேகம்தான் இவ்வளவு வேகமாக நெருப்பை பரவச் செய்தது என்று அதை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். நீங்க சில வீடியோக்களை பார்ப்பீங்க, நெருப்பு பரவுற வேகம் அல்லாஹு அக்பர், பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ரப்புக்கு இந்த உலகத்தை அளிப்பது எவ்வளவு சுலபம் என்பதை இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்து முடிவெடுத்தால் சகோதரர்களே, படைச்சவன் ரப்புக்கு இந்த உலகத்தை அளிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. எனவே இன்றைக்கு என் ரப்பு என்னைய நல்லா வச்சிருக்கிறான், அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவோம், அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுங்க. அன்பார்ந்தவர்களே, அழிவுகள் சோதனைகளை பார்க்கிற நேரம் 100க்கு 100 அல்லாஹ்வுடைய தண்டனை முடிவெடுத்துற கூடாது. நாங்க இது நிறைய படிப்பினைக்குள்ளதுதான். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? காஃபிர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், லஅல்லஹும், அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் இந்த உலகத்துல சோதனைகள் நெருக்கடிகளை கொண்டு உங்களை சோதிப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களை சிறிய தண்டனையை கொண்டு பிடித்துக் கொள்வான். அர்த்தம் என்ன? நோய்கள், நொம்பலங்கள், திடீர் அழிவுகள் அல்லாஹ் இந்த உலகத்துல தாரது மறுமையுடைய தண்டனைக்கு முன்னால் அல்லாஹ் தருவான் அவைகளை. இதுக்கு லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, எனவே இது போன்ற அழிவுகளை வைத்து அல்லாஹ் தண்டிக்கிறான் என்று என்ன முடிவெடுக்காம, அந்த சமூகம் இதை பார்த்தாடே இந்த உலகத்தை ஆளுகின்ற ரப்புக்கு இவ்வளவு சக்தி இருக்குதான்னு பல பேர் என்ன செய்யலாம்? இஸ்லாத்தை நோக்கி வரலாம், ஈமானை நோக்கி வரலாம். எனவே அந்த ரப்பு எங்களையும் அழிக்க சக்தியுள்ளவன் என்கிற ஆழமான பாடத்தை பெறுவதற்கு இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சூறாவை படிக்கின்ற நேரம் உலக வரலாற்றிலே ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் இன்பங்கள் சந்தோஷங்களை அடைகிற நேரம் படைத்தவன் ரப்பை மேலதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டுமே அல்லாமல் உலக இன்பங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அந்த ரப்பை மறக்கடிக்க செய்துவிடக் கூடாது. அது எங்களை அழிவை நோக்கி கொண்டு போகும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது ஒன்று, அடுத்தவர்களை மட்டம் தட்டி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது. இன்னொன்று என்ன சகோதரர்களே, தனக்கு அல்லாஹ் தந்ததை வச்சு தன்னளவில் சந்தோஷப்படுவது. ரெண்டும் கூடாதுங்க. என்னங்க? ஒன்று, தனக்கு தந்ததை வைத்து அடுத்தவர்களை அநியாயம் செய்வது, கொடுமைப்படுத்துவது, மட்டம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவோங்க? பெருமை. வகம் துன்னாஸ், மக்களை கேவலப்படுத்துறது.
தனக்கு அல்லாஹ் தந்ததை வச்சு, இது பெருமை. இன்னொன்று இருக்குது தன்னளவில், நாங்க நல்லவங்க பாத்தீங்களா, எங்களுக்கு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நாங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க பாத்தீங்களா. இதுக்கு என்ன சொல்றது அரபுல? உஜுபுன் நஃப்ஸ், தற்பெருமை. இதுக்கு என்ன சொல்றது? இதுவும் இருக்கக்கூடாது. இவர் என்ன வார்த்தை சொன்னார்? அன அஅஸ்ஸு மின்க மாலா, உன்னை விட எனக்கு பொருளாதாரம் இருக்கு. பெருமை அடிச்சார், அடுத்தவர்களை மட்டம் தட்டினார். ஒரு வார்த்தை சொன்னார், என்ன? என்ற ரப்பு நான் மறுமையில போனாலும் எனக்கு தருவான் சொன்னாரா? காரூன் அன்றைக்கு என்னங்க சொன்னாரு? இன்னமா ஊத்தித்து அலா இல்மின் இந்தி, நான் தகுதியானவன் விளங்கி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது தற்பெருமை சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற ஆழமான பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சூரா அன்-நஜ்ம்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்க சுத்தப்படுத்தாதீங்க. ஹுவ அஅலமு பிமனித்தகா, இறையச்சம் உள்ளவர்கள் யாருன்றது அந்த ரப்புக்கு தெரியும். தற்பெருமை வந்தா தானா பெருமை வந்துருங்க. நான் சிறந்தவன், நான் நல்லவன், எனக்கெல்லாம் இருக்குண்டு தன்னை வைத்து பெருமை அடிக்கிற பழக்கம் வந்தா அடுத்தவர்களை மட்டம் தட்டுகின்றவர். ரெண்டுமே மோசமான குணம் சகோதரர்களே. யா அல்லாஹ், தற்பெருமையை விட்டு என்னை பாதுகாத்து விடு. ஏண்ட ஈமாண்ட நிலைமை ஏண்ட ரப்புக்கு தான் தெரியும். நான் திடீர்னு மௌத்தா போனா சுவர்க்கம் போவேனா அந்த ரப்புக்கு தான் தெரியும். நீங்க எல்லாரும் என்னை நல்லவர்னு நினைக்கலாம், ஏண்ட ஈமாண்ட தரம் எனக்குத்தான் தெரியும். 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், சதக்கா செய்கிறேன், நல்ல காரியங்களை செய்கிறேன், படைச்சவன் ரப்புக்கு நெருக்கமானவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லவனா கெட்டவனா, ரப்புடைய பார்வையில நான் சிறந்தவனா அந்த ரப்புக்குத்தான் தெரியும். அப்படித்தானே சகோதரர்களே? எப்பொழுதும் ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டாம். ஹுவ அஅலமு பிமனித்தகா, அந்த ரப்புக்குத்தான் தெரியும் சரியான இறையச்சம் உள்ளவன் யார். இன்றைக்கு சமூகத்துல பிரச்சனை என்னங்க? சமூகத்துல பிரச்சனை நாங்க தன்னை ஒரு ஆளா காட்ட பார்க்கிறது, தனக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறது, தனக்கெல்லாம் ஏழும்னு நினைக்கிறது. வேண்டாம் சகோதரர்கள், வேண்டாம். ஏதோ இந்த ரப்பு என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறான், நான் நல்லவனா கெட்டவனா அந்த ரப்புக்குத்தான் தெரியும். எப்பொழுதும் இருக்கணுங்க தன்னை குறைச்சி மதிப்பிடுற பக்குவம். அப்பதான் நல்லவனா மாறலாம். 5 நேரம் தொழுகிறேன், இந்த தொழுகையில குறைபாடு இருக்குமோன்னு யோசிச்சு பாருங்க, இன்னும் நல்லா தொழுகிற பக்குவம் வரும். நோம்பு பிடிக்கிறோம், நாங்க பிடிக்கிற நோம்பு அல்லாட்ட எப்படி இருக்குமோன்னு யோசிப்பாருங்க, இன்னும் நல்லா நோம்பு பிடிக்கிற பக்குவம் வரும். சதக்கா கொடுக்குறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், என்ற ரப்பு என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறானோ அப்படி யோசிப்பாருங்க. இன்னும் ஆழமா இஹ்லாஸோட ஜக்காத்து கொடு. நாங்க குட்டுக்கிறத கெல்லிமை தவறி விழுந்தாலும் சுவர்க்கம் தான் முடிவெடுத்தா நாசமா போறோம். அங்கதான் இருக்கு. எங்களை நிறைய பேர் எப்படி முடிவெடுக்கிறது? தவறி விழுந்தாலும் நாங்க விழுகிறது எங்க? சுவர்க்கத்துல. இல்லை சகோதரர்களே, இல்லை. ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். மூமின்களே, நீங்கள் ஒரு சாரை மட்டகரமாக நினைக்க வேண்டாம். நான் உங்களை விட சிறந்தவன் நினைக்கிறேன் அர்த்தம் என்னங்க? நீங்க என்னை விட கீழே இப்படி நினைக்க வேணும். ஏன் தெரியுமா? அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். நீங்க யார மட்டகரமானவன் நினைப்பீங்களோ அல்லாஹ் கிட்ட அவர் சிறந்தவராக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நானும் தொழுகிறேன், நீங்களும் தொழுகிறீங்க. படைச்சவன் ரப்புக்கிட்ட யார் நெருக்கமானவங்க சொல்லேலுமா? தெரியுமா? நானும் பணக்காரன், நீங்களும் பணக்காரன். நீங்களும் சதக்கா கொடுக்குறீங்க, நானும் சதக்கா கொடுக்குறேன். யார்ட சதக்கா வந்த ரப்பு ஏற்றுக்கொண்டான்னு சொல்லேலுமா? எங்களுடைய நிலைமை தெரியாத நாங்கள் படைத்தவன் ரப்புக்கிட்ட எங்களுக்குள்ள அந்தஸ்து என்ன, மதிப்பு என்னான்னு தெரியாத நானும் நீங்களும் பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவர்கள் சகோதரர்களே, பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். பெருமை வராமல் இருப்பதற்கு நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டிய ஒரு செய்தி இருக்குது பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுவ அஅலமு பிக்கும் இது அன்ஷஅக்கும் மினல் அர்த். பூமியில இருந்து, மண்ல இருந்து உங்களை படைக்கிற நேரமே அந்த ரப்புக்கு தெரியும். நீங்க யாரு தெரியுமா? தெரியாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற நேரமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சந்ததிகள்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு A to Z
சுவர்க்கவாதியா நரகவாதியா நல்லவனா எல்லா டீடைல்ஸும் படைச்சவன் ரப்புக்கு தெரியும். உங்களுடைய தாயுடைய கற்பறையிலே நீங்கள் சிசுவாக இருக்கிற நேரமே நீங்க யாருன்றது அந்த ரப்புக்கு தெரியும். சுவர்க்கவாதியா நரகவாதியா தெரியுமா தெரியாத அந்த ரப்புக்கு? நல்லவனா கெட்டவனா தெரியுமா தெரியாத ரப்புக்கு? பட்டதாரியா பாமரனா அந்த ரப்புக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் உண்டு. அல்லாஹ் சொல்றான்டா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களை சுத்தப்படுத்த வேண்டாம். பெருமை வருகிற நேரமெல்லாம், அடுத்தவனை மட்டகரமாக நினைக்கிற நேரமெல்லாம் அந்த மனிதர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? இந்திரிய துளியிலிருந்து உன்னை படைத்த ரப்பு ஒரு நேர்த்தியான மனிதனாக உன்னை ஆக்கி வைத்தானே, அந்த ரப்ப நீ புகழக்கூடாதான்னு கேட்டாரு பாருங்க. நான் எங்கிருந்து வந்தேன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் ஆட்சியாளன், இன்றைக்கு நான் டாக்டர், இன்றைக்கு நான் லோயர், இன்றைக்கு நான் இன்ஜினியர். அவர் பிச்சைக்காரன், அவர் ஏழை. இரண்டு பேரும் வாழ்ந்தது எங்கே? இந்திரியத்தில் இருந்து வந்தோம். வித்தியாசம் இருக்கிறதா? தாயுடைய கற்பறையிலே வாழ்ந்தோம். வித்தியாசம் இருக்கிறதா? மலத்துவாரத்துக்கு பக்கத்தால் இந்த உலகத்துக்கு வந்தோம். வித்தியாசம் இருக்கிறதா? மலத்தையும் அசிங்கத்தையும் இரத்தத்தையும் சுமந்து கொண்டு உலகத்துக்கு வந்தோம். வித்தியாசம் இருக்கிறதா? வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ. எதையும் அறியாதவர்களாகத்தான் பணக்காரனாக இருக்கிற நானும் உலகத்துக்கு வந்தேன், நீயும் உலகத்துக்கு வந்தாய். பிறப்பின் அடிப்படையில் யாருக்குங்க சிறப்பு இருக்குது? யாருக்குங்க சிறப்பு இருக்குது? உலகத்திலே வாழ்வோம் என்று வந்தோம். படித்தவனாக இருக்கலாம், பட்டதாரியாக இருக்கலாம். உடம்பிலே சுமப்பது என்ன? நல்லதையா சுமந்து கொண்டிருக்கு? இந்த பொடி நல்லதா? இல்லங்க. மூக்கால மூச்சு போகும் வரையிலேதான் உடம்பு மனமானது. மூச்சு நின்று விட்டால் உடம்பு அவிந்து நாற்றம் எடுத்து விடும். சுமப்பது எதை? அசிங்கத்தை. அசிங்கத்தை. ஒரு பிரியாணி பார்சல் இருக்குதுங்க, எது வரைக்கும் இதை வச்சிருப்போம்? எது வரைக்கும் வச்சிருப்போங்க? சாப்பிட்டு ஒரு செகண்ட்ல வாந்தியா வந்துச்சு, இது வச்சு கழுவோமா? பிரியாணி, நான் திண்ட பிரியாணி எடுப்போமா? சாப்பிடுறதுக்கு ஒரு அவர் தவறிட்டோம், நாரி போயிட்டுது, வீட்டுக்கு ஒரு நாள் வச்சு கழுவோமா? என்னுடைய உடம்பின் நிலை என்ன சகோதரர்களே? இந்த இரத்தம் இரத்த நாணத்தில் ஓடும் வரைக்கும் தான் அதற்கு பெயர் இரத்தம். வெட்டிப்பட்டு அந்த இரத்தம் வெளியே வந்தால் ஒரு குப்பியிலிட்டு சேமித்து வைத்துக் கொள்ள மாட்டோம், கழுவி சுத்தமாக்கிடுவோம். எங்களுடைய காதுக்குள் இருக்கிற சேலும் சலமும், எங்களுடைய மூக்குக்குள் இருக்கின்ற சளியும், அது அந்த இடத்தில் இருக்கும் வரையில தான் மனிதனுக்கு ஆரோக்கியமானது. சேலாக வடிந்தால் உடம்பிலே பூசிக்கொள்வோமா? சளியாக வெளியேறினால் பாதுகாத்து வைப்போமா? அதை விட்டு முதலாவது விரண்டோடுபவர்கள் நாங்கள் தான். அடுத்த வண்டதில் இருந்தல்ல, தன்னுடையதில் இருந்து, தன்னுடைய நாவிலிருந்து வெளியேறிய எச்சில் மீண்டும் எடுத்து உடம்பிலே தடவிக்கொள்வோமா? வயிற்றுக்குள் சுமப்பது என்ன? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மலஜலம் கழிக்கும் பொழுது தன்னுடைய உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற தன்னுடைய மலத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கத்தை சுமந்து கொண்டிருப்பவன் அல்லவா மனிதன்? வாழுகிற பொழுது மனிதன் எதை சுமந்து கொண்டிருக்கிறான்? உடம்பு முழுக்க அசிங்கத்தையும் துர்நாற்றம் வீசுகின்ற பொருட்களையும் அருவருப்பாக பார்க்கக்கூடியவைகளையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் அல்லவா. நாங்க எல்லாரும் அதுல சமம்தானே? வித்தியாசம் இருக்கிறதா? பெருமை அடிப்பதற்கு என்னங்க தகுதி இருக்குது? மரணித்து விடுகிறோம். துர்நாற்றம் வீசுகின்ற உடம்பு, நாட்கள் கணக்கிலே வைத்தால் புழுவடிகின்ற உடம்பு, அதையும் தாண்டினால் மண்ணாகி போகின்ற உடம்பு, அதையும் தாண்டினால் எலும்பெல்லாம் உக்கி போய் தெறித்து போய் மண்ணோடு மண்ணாக போகின்ற இந்த நிலையிலே தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால், மனிதன் மனிதனை மதிக்காமல் அவமதிக்க என்னதான் தகுதி இருக்கிறது? அதைத்தான் அந்த மனிதர் சொன்னார். மண்ணினால் உன்னை அந்த ரப்பு படைத்தானே, இந்திரிய துளியிலிருந்து அந்த ரப்பு உன்னை படைத்தானே, இன்றைக்கு நேர்த்தியான மனிதனாக வாழச் செய்து கொண்டிருக்கிறானே, அந்த ரப்பை நீ நினைத்து பார்க்க கூடாதா என்று கேட்டார் அல்லவா. எப்பொழுதெல்லாம் பெருமை வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் பிறப்பையும்
மனிதன் சுமந்திருக்கின்ற வாழ்க்கையையும் மரணித்து விட்டால் மனிதன் போகிற இடத்தையும் சிந்தித்து பார்த்தால் பெருமை அடிப்பதற்கு மனிதனுக்கு தகுதி இல்லை சகோதரர்களே. பெருமை அடிப்பதற்கு மனிதனுக்கு தகுதி இல்லை. இந்த இடத்திலே நின்று பேசுகின்ற எனக்கு படைத்தவன் ரப்பு இங்கே சக்தியை வைத்திருக்கும் வரையிலே நான் பேசுவேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். படைத்தவன் ரப்பு ஒரு நரம்பை உசுப்பி விட்டால் பேச முடியாமல் போய்விடும் சகோதரர்களே. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். படைத்தவன் ரப்பு ஒரு நரம்பை இழுத்து விட்டால் கேட்க முடியாமல் போய்விடும் சகோதரர்களே. பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணை அல்லாஹ் நோண்டி விட்டால் பார்க்க முடியாமல் போய்விடும் சகோதரர்களே. நடந்து கொண்டிருக்கிறோம், வேலை வெட்டிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மூளைக்கு போற ஒரு நரம்பு அல்லாஹ் ஷோட்டாக்கி விட்டான் சகோதரர்களே. ஜடம், கோமா, மயக்கம். பெருமை அடிப்பதற்கு மனிதனுக்கு என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லாத நானும் நீங்களும் தற்பெருமையும் அடிக்கக்கூடாது, பெருமையும் அடிக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ற ரப்புக்கு என்ற நிலைமை தெரியும் என்று வாழ்வோமாக இருந்தால் தானும் மனிதனாக வாழலாம், அடுத்தவர்களையும் மனிதர்களாக வாழ வைக்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதுல கவனம் செலுத்துறாங்க பாருங்க. ஸைனப் பின்த் அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பர்ராண்டு பேர் வைக்க வானவண்டாங்க. ஜைனப் அவங்களோட பேரு, அபூ சலமா அவங்களோட மகள் ஜைனபு, அவங்களுக்கு பேர் வச்சாங்க பர்ராண்டு. பர்ராண்டா அர்த்தம் என்னங்க? நல்லவள். பர்ராண்டா என்னங்க அர்த்தம்? நல்லவள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன பேரு வச்சிருக்கிறீங்க நீங்க? வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். பர்ராண்டு பேர் வச்சு உங்களையே நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அல்லாஹு அஅலமு பி அஹ்லில் பிர்ரி மின்கும். உங்களில் நல்லவர்கள் யார் என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஃபகாலு பிம நுஸம்மிஹா. பர்ராண்டு வைக்க கூடாண்டா எப்படி வைப்போம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்முஹா பி ஸைனப். ஸைனப் வைங்கன்னு ரசூலுல்லாஹ் பேரை மாத்தி விட்டாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாம் தன்னை நல்லவனாக காட்டக்கூடாதுன்றதுல கவனமா இருக்குதுன்னு பாருங்க. ஏங்க உங்கள்கிட்ட நான் நல்லவனா காட்டி என்னங்க செய்ய? ஆனா மனிதன் முயற்சி பண்றது 10 பேருக்கு முன்னுக்கு நல்ல நானும் தான் நீங்களும் தான். பலவீனங்க அது, பலவீனம். ஆனா ஒரு உண்மையான மூமின் 10 பேருக்கு முன்னால நல்லவனா இருந்து வேலை இல்ல. ரகசிய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில், இருட்டறையில், சொந்த இடத்தில் படைத்தவன் ரப்புக்கு முன்னால் நல்லவனாக நிற்க முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் தேவையானது என்பதை இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நானும் நீங்களும் படிப்போமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பாடங்களை கொண்ட நிகழ்வைத்தான் சூரா அல் கஹ்ஃபுடைய 34வது வசனம் வரையிலே 32 45 வரையிலான வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்ற பாடங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். நன்றி மறந்து விடாதீர்கள். இன்ன அஸாபி லஷதீத். என்னுடைய தண்டனை கடுமையானது என்று படைத்தவன் ரப்பு சொல்லி காட்டுகின்ற வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த மனிதன் நன்றி கெட்டு பேசினான், அல்லாஹ் அழிவை கொடுத்தான். காரூன் நன்றி கெட்டு நடந்தான், அல்லாஹ் அழிவை கொடுத்தான். அதே போன்றுதான் சபவாசிகளுடைய வரலாறு படிக்க தவறாதீர்கள் சகோதரர்களே. சிறியதொரு வரலாறு அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. சபவாசிகளுடைய அவர்கள் வசித்த இடத்திலே நிச்சயமாக அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்றான். நிச்சயமாக அத்தாட்சி இருக்கிறது. என்ன அத்தாட்சி சகோதரர்களே? ஜன்னதானி அன் யமீனின் வ ஷிமால். யமன்ல சத்து மஅரிப்ன்றது மிக பிரபலியமான ஒரு இடம். அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய வலப்பக்கத்துல ஒரு தோட்டம், இடப்பக்கத்துல ஒரு தோட்டம், மக்களுக்கு தேவையான கனிவஸ்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த 2 தோட்டங்கள். அதற்கும் இடையால அருவிகள், நீரருவிகள் ஓடும். அல்லாஹ் சொன்னான், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருகின்ற ரிஸ்கை, உணவை, ஆகாரத்தை சாப்பிடுங்கள். வஷ்குரு லஹு. அந்த ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பல்தத்துன் தய்யிபா. நல்லது வாழ்வதற்கு தகுதியான ஒரு ஊரு. வரப்புன் கஃபூர். மனிதன் அடிப்படையில் தப்பு தவறுகள் செய்து விட்டால் மன்னிக்கின்ற ஒரு ரப்பு. பெரிய பாக்கியமா இல்லையா?
வாழ்வதற்கான எல்லா நியமத்துக்களையும் தந்திருக்கிறான். நியமத்துக்களை அனுபவிக்கிற நேரம் மனிதன் அடிப்படையில் தப்பு தவறுகள் நடக்கலாம். நடந்தாலும் ரப்பே மன்னிச்சு கொண்டா மன்னிக்கிறதுக்கு இரக்கம் உள்ள ஒரு ரப்பு. அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொன்னான். நன்றி கெட்டவர்களாக நடந்தார்கள். அல்லாஹ் தந்த நியமத்துக்களை எல்லாம் புறக்கணித்தார்கள். அந்த ரப்புக்கு மாறு செய்தார்கள். فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ سَيْلَ الْعَرِمِ وَبَدَّلْنَاهُمْ بِجَنَّتَيْهِمْ جَنَّتَيْنِ ذَوَاتَيْ أُكُلٍ خَمْطٍ وَأَثْلٍ وَشَيْءٍ مِّنْ سِدْرٍ قَلِيلٍ. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நன்றி கெட்டவர்களாக நடந்தார்கள். அவர்களுடைய அந்த வரலாற்றை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை தலைகீழாக நாங்கள் மாற்றினோம். ஒரு வெள்ளம் தான் வந்தது. வரலாற்றில் சொல்றாங்க, யமன், இன்றைக்கும் யமன் வெள்ளம் வந்தா பாதிக்கப்படுற ஒரு பிரதேசம் தானே. அவங்க ஒரு பெரிய ஒரு நதியை மறைச்சி பெரிய ஒரு தடை கட்டு போட்டிருந்தாங்களா, தண்ணி சாதாரணமா உள்ளுக்கு வராம இருக்கிறதுக்கு. அந்த கட்டு வெடிச்சதனால அவ்வளவு தண்ணியும் ஊருளுக்கு வந்து அந்த 2 தோட்டமும் சோதனை நடந்து பிடித்தாங்க. வெள்ளம் ஒன்று வந்தா குறிப்பிட்ட ஒரு அழிவு எங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளத்தால இந்த அழிவு நியாயம், அது என்ன சாதாரணம். அதை தாண்டிய அழிவு வருதுண்டா அது என்ன சோதனைக்கு அல்லாஹ் தரான்னு விளங்கும். இன்றைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸை பிடிச்சிருக்கிறது வெறுமனே நெருப்பல்ல. வரலாற்றுல காட்டு தீன்றது அந்த நாடுகள்ல சாதாரணம். ஆனா வரலாறு காணாத அழிவுண்டா அங்கே ஏதோ என்ன இந்த நெருப்பான இதை செய்யலாமாண்டா படைத்தவன் ரப்பு. அவங்க என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. நாங்க ஒரே வார்த்தையில சொல்லுவோம், படைத்தவன் ரப்பு அவனுடைய சக்தியை காட்டுவான், அவனுடைய வல்லமையை காட்டுவான். வெள்ளம் வந்தது, நடந்தது என்ன? 2 தோட்டங்களும் தண்ணி உள்ளுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா நியாயம். வெள்ளம் வத்துகிற பொழுது இனிப்பான பழங்களை தந்த மரங்கள் எல்லாம் கசப்பான பழங்கள் தரக்கூடிய மரங்களாக மாறி, இதான் சோதனை. இதான் சோதனைங்க. சில நேரம் நாங்க சொல்ல, இந்த வெள்ளத்துல இப்படி பாதிப்பு நடந்துச்சா, இந்த மண் சரிவுல இவ்வளவு அழிவு நடந்துச்சான்னு பாக்குறோம் பாருங்க. அங்கதான் படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் சோதிக்கிற இடம் இருக்கிறதுன்றத நானும் நீங்களும் மறந்து விடாமல் அந்த ரப்பை புரிந்து கொண்டு தருகின்ற நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து படைத்தவன் ரப்புக்கு நெருக்கமான நிலையில் மரணிக்கின்ற அந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்பதை இந்த வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நானும் நீங்களும் பாடமாக பெறுவோம். சூரா சபா 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலே படியுங்கள். அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் செய்த நியமத்துக்கு முரணாக நடந்தார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்ட அழிவை கொடுத்தான் என்ற இந்த வரலாற்று அல் குர்ஆன் சொல்லுகின்ற நிகழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கட்டங்களை பேசியிருக்கிறோம். அதிலிருந்த ஆழமான பாடங்கள், ஆழமான படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் சுவனத்தை நோக்கி வாழுகின்ற மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது இஸ்லாமிய அடிப்படையில் மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Ya Rabb.